ஒரு சின்ன பையன் ஒவ்வொரு நாளும் அவன் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவன் தன்னுடைய சிறிய தகப்பனாருடைய கடைக்கு போயிட்டு அவர் ஒரு மிட்டாய் கடை வச்சிருக்கிறாரு. அங்கே போய் அவங்க மிட்டாயை வாங்கிட்டு அதை சாப்பிட்டுக்கினே போகிற ஒரு வழக்கத்தை உடையவனாக இருந்தான். அதுபோல் அவன் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருப்பான். ஒரு நாள் அவனோடு கூட அவனுடைய நண்பன் வந்திருந்தான், ஸ்கூலுக்கு போகிற நண்பன். 2 பேரும் போயிட்டு அந்த கடையில் போய் நிற்கிறாங்க. சித்தப்பா வியாபாரத்தில் பிஸியாக இருந்தார். அப்போது அவர் சொல்கிறாரு, நீங்களே எடுத்துகிட்டு போங்கப்பா மிட்டாயின்னு சொல்லும்பொழுது அவன் அப்படியே வெயிட் பண்ணுறான், சித்தப்பா வரட்டும்னு சொல்லிட்டு. கூட இருக்கிற பையன் சொல்கிறான், அப்பா நீ எடுத்துக்கோ, சித்தப்பா தான் எடுக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பையன் ரொம்ப பொறுமையோடு கூட காத்திருக்கிறான். ஏன்னா அந்த சித்தப்பா வந்ததுக்கப்புறம் அவர் கையால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து வியாபாரத்தை முடிச்சு அவர் கையால் எடுத்து கொடுக்கும் பொழுது இவன் கையும் நிரம்பி கூட இருந்த அவனுடைய ஃப்ரெண்டு கரமும் அந்த மிட்டாய் நிரம்பி 2 பேருமே சந்தோஷமா சாப்பிட்டு கொண்டு போறாங்க. வழியில கூட இருக்கிற பையன் கேட்டான், உங்க சித்தப்பா எப்போ எடுத்துக்க சொன்னாரே, நீ ஏன் அவ்வளோ தாமதிச்சேன்னு கேட்கும்போது, என்னுடைய கை ரொம்ப சின்ன கைடா, என் கையில் எடுத்தேன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும், என்னுடைய சித்தப்பா கரமோ மிக பெருசு, ஆகையினால்தான் நான் தாமதித்தேன்னு சொன்னான். பிரியமானவர்களே, இதே போலதான் நம்முடைய கரத்தினாலே சில ஆசீர்வாதங்களை நாமவே எடுக்க முயற்சிக்கும் பொழுது அது குறுகினதா இருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறும்பொழுது அவருக்கு மிக பெரிதா இருக்கும். பிரியமானவர்களே, 1 நாளாகமத்தின் புத்தகம் 29:12 தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய கரத்துல ஐஸ்வர்யம் உண்டு, சத்துவம் உண்டு, அவருடைய கரத்துல எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து அவரை ஆராதிப்போமானால் நம்முடைய தேவைகளுக்காக அவருடைய கரம் தாராளமாய் திறக்கும், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.